ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ தூதர்கள் அழகானவர்கள். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 22 மற்றும் 24 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்களோ 1000 10,000 தேவ தூதரிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பல வீடுகளில் தேவ தூதர்கள் படங்களை சுவரில் தொங்கவிட்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். விசேஷமாக ஒரு படத்தில் ஒரு பாலகனான சிறுவன் மரப்பலகையினால் செய்யப்பட்ட பாலத்தை கடக்கும்போது அந்த பாலத்தின் பலகைகள் உடைந்திருக்கிறதையும், அவன் அருகிலே ஒரு தேவதூதன் தன் செட்டைகளை விரித்து அன்போடு அவனை பாதுகாத்து அழைத்து செல்வதைப் போலவும் அந்த ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும். அந்த தேவதூதனுடைய முகம் மிகவும் அழகானதாக வரையப்பட்டிருக்கும். மிகுந்த அன்போடும் மனதுருக்கத்தோடும் கவனத்தோடும் அந்த பாலகனை அவன் வழிநடத்தி செல்கிறான். கர்த்தர் நம்மில் எவ்வளவு பாசம் வைத்து 1000 10,000 தேவ தூதர்களை நமக்கு தந்திருக்கிறார். தேவ தூதர்கள் பலமும் பராக்கிரம் உள்ளவர்கள், அழகும் வனப்பும் நிறைந்தவர்கள், துதிக்கும் பாடலோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், அதே நேரம் பணிவிடை ஆவிகளாய் நமக்கு உதவி செய்கிறவர்கள். வேதம் சொல்கிறது, 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்களில், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவ தூதர்கள் காக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய அருமை ஆண்டவரும் கூட நம்மை ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொள்ளும்படி நம்மீது கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் அதிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை காக்கிற அவருடைய கண்கள் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. வேதம் சொல்கிறது, 121ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். தேவ தூதர்களே அவ்வளவு அழகாயிருந்தால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அதிக அழகுள்ளவராயிருப்பார். அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறார். அவர் 1000 10,000 பேரிலும் சிறந்தவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அன்பிலும் அழகிலும் சொருபியான நம் அருமை ஆண்டவர் தேவ தூதர்களை மகா அழகாக சிருஷ்டித்தார். கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கும் போது தம்முடைய அழகையெல்லாம் நமக்கு கொடுத்து அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார். கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டினார். மனிதன் பாவம் செய்தபோது அந்த பரிசுத்த அழகு சிதைக்கப்பட்டது. வேதம் சொல்கிறது, ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, உன்னத பாட்டு 1:5 சொல்கிறது, சூலமித்தி நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன் என்று சொன்னாள். ஆம், ஆதாமின் பாவங்கள் நம்மை கருப்பாக்கிற்று. கிறிஸ்துவின் இரத்தமோ நம்மை கழுவி மீண்டும் அழகாகிற்று. பாவமே செய்யாத பரிசுத்த தேவ தூதர்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள். தேவ தூதர்கள் பூரண அழகுள்ளவர்களாகவும் ஞானத்தால் நிறைந்தவர்களாகவும் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களாகவும் பொன்னால் மூடப்பட்டவர்களாகவும் காட்சியளிக்கிறார்கள். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ராஜாதி ராஜாவின் சிறந்த சிருஷ்டிப்பு என்பதை ஒருபோதும் மறந்து போகாதேயுங்கள். இன்றைய நினைவிற்கு உன்னத பாட்டு 5:10, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள்
6 மற்றும் 7 அதிகாரங்கள், மாலை 2 கொரிந்தியர் 2 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ தூதர்கள் அழகானவர்கள். நம்முடைய அருமை ஆண்டவர் சௌந்தரியம் உள்ளவர். அவரை நோக்கி பாருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.